பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் அதிக அளவு குவிந்துள்ளதால் ஒரு சிலர் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் சொந்த ஊருக்கு திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், சொல்லுங்க. தற்போது பக்தர்களுடைய வருகை அதிகரித்திருக்கும் நிலையில் ஒரு சிலரால் சுவாமி தரிசனம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. உமா, பழனி தண்டாயுதபாணி சாமி கோயில் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்துள்ளனர். காவடிகள் சுமந்தும் ஆடி பாடியும் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். சாமி தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் அவதியடைந்து சொந்த ஊருக்கே திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூச திருவிழா இன்று தினம் மாலை 4:30 மணிக்கு திருத்தேரோட்டம் மாலை பெரியநாயகி அம்மன் கோயில் நடைபெற உள்ளது. தைப்பூச திருவிழா கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் வருகை தந்துள்ளனர். மலை அடிவாரத்தில் மயில் காவடி, இளநீர் காவடி, பால் காவடி என பல்வேறு வகையான காவடிகள் சுமந்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தர்கள் வழிபாட்டு நடத்தி வருகின்றனர். அதிக அளவில் கூட்ட நெரிசல் இருப்பதால் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டு யானை பாதை வழியாகவும் படிப்பாதை வழியாகவும் பக்தர்கள் இறக்கிவிடப்படுது. பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் போலீசார் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் அதிக அளவில் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் மலை அடிவாரத்திலிருந்து பேருந்து நிலையம் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனத்திற்காக காத்து வருகின்றனர். மேலும் பெண்களுக்கு கழிப்பிட வசதியும் தண்ணீர் வசதியும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு வசதியும் செய்யவில்லை என்று தொடர்ந்து பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் தொடர்ந்து வயது முதிர்ந்தவர்கள், பெண் குழந்தைகள் என மயக்கமடைந்து ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் சொந்த ஊருக்கு திரும்பும் நிலை ஏற்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.